வணக்கம் மக்களே, இன்றைக்கி வந்து சிக்கன் வச்சு சமோசா செய்யலாம் வாங்க. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1.5 கப்பு மாவு எடுத்துனுங்க. 300 கிராம் இருக்கும் மாவு. ஒரு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. எண்ணெய் வந்து ஒரு கரண்டி ஊற்றிக்கோங்க. நல்லா மாவு கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிடுங்க. இப்போ ஃபஸ்ட் தண்ணி தான் ஊற்றணும். நல்லா இந்த பதத்துக்கு பிசைஞ்சிட்டு கொஞ்சம் எண்ணெய் தடவி மூடி வச்சுடுங்க. மாவு எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா நைஸாக உருட்டுங்க. அப்போ தாங்க நல்லா வந்து சமோசா வந்து சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து 6 சப்பாத்தி வந்தது. கடையில் கூட விற்கிறாங்க சமோசா சீட்டு. நம்ம வீட்டிலவே செஞ்சு சாப்பிட்லாம், அதுதான் நல்லது. இது மாதிரி ஓரம்லாம் கட் பண்ணிக்கோங்க. நல்லா கட் பண்ணிட்டு ஸ்கொயராக எடுத்துக்கோங்க. ஒரு சப்பாத்தியில் வந்து 3 சீட்டு தாங்க வந்தது. கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிட்டோம் ஒன்று. கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸ்டப்பிங் ரெடி பண்ணிடலாம். வெங்காயம் போட்டுக்கோங்க. நீல வாக்கிலவே வந்து வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் போடுங்க, சீக்கிரமாக வெங்காயம் வதக்கிடும். தக்காளி, பழுத்த தக்காளியோ ஒன்று எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. கறி மசாலா போட்டுக்கோங்க. மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் போடுங்க. அப்போ தாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா வதங்கின பிறகு சிக்கன் வந்து கட் பண்ணிக்கணுங்க. பொடிசாக கட் பண்ணேன். கொத்தமல்லி போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. சிக்கன் வந்து சிம்மில் வச்சாவே ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். இது மாதிரி நல்லா வெந்ததை இறக்கி வச்சுடுங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு சமோசா ரெடி பண்ணிக்கலாங்க. கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் மைதா மாவு போட்டு கொஞ்சம் தண்ணியாக கலக்கிக்கோங்க. கஷ்டந்தாங்க மடிக்கிறது, கொஞ்சம் மடிச்சிட்டாலும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா நம்ம வீட்டிலவே செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. கடையில் வந்து எப்படி செய்கிறாங்கன்ட்டு நம்மளுக்கு தெரியல. அந்த ஓரத்துலலாம் மைதா மாவு வந்து அந்த கரைச்சி வச்ச மாவு தடவிட்டு கொஞ்சம் மடிங்க. ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இதை வந்து மேல் வாக்கில் அப்படி மூடி விட்ருங்க. அவ்வளோதாங்க, சமோசா ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் காஞ்சதை ஒரு 2-3 போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. எண்ணெய் சலசலப்பானுங்க இந்த சைடு திருப்புங்க. சீக்கிரமாக தான் வெந்துடுதுங்க. சமோசா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி சமோசா எத்தனை பேர் செஞ்சு கொடுத்துருக்குறீங்க குழந்தைங்களுக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.